மதங்கள் வேண்டுமென்றால் வேறு வேறாக இருக்கலாம், ஆனால் மனித மனங்கள் ஒன்றாக மாத்திரம் இருக்க வேண்டும். அந்த ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது எந்தவித மதமும் சாராத மனித நேயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மாபெரும் சக்தி, மகா சக்தி. எனவே அந்த மகா சக்தியை ஒவ்வொரு மனிதனும் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு பிரஜையாக வாழ்றது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு நாட்டுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு மனிதனாக வாழ்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். அதே வேளையில் நம்மை நாட்டையும் நம்மளையும் ஆளக்கூடிய ஒரு மனிதனை தெரிவு செய்யும் பொழுதும் கூட அவருக்குள்ளும் ஆன்மீகம் இருக்கின்றதா, அவர் ஒரு சிறந்த ஒரு ஆன்மீகவாதியா என்பதை தெரிந்து கொண்டாலே சிறந்த ஒரு நாட்டை கட்டியெழுப்பலாம் என்பதாக தான் இன்றைய இந்த யாவரும் கேளீர் பகுதியின் மூலமாக நாங்கள் கதைத்திருந்தோம். எனவே இந்த யாவரும் கேளீர் பகுதியை இத்தோடு நாங்கள் நிர்வகித்துக் கொண்டு தொடர்ச்சியாக தலைப்பகுதியூடாக உங்களை சந்திப்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம். அற்புதம் பகுதியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியினோடு இணைந்திருக்கின்றோம். அடுத்ததாக வரக்கூடிய யாவரும் கேளீர் பகுதிக்கு நாங்கள் செல்ல போகின்றோம். குறிப்பாக இந்த மதம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக அவசியமானது. மதத்தின் மூலமாகத்தான் நல்ல பல விடயங்களை ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கொள்வதற்கும் அதையே தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டு நல்ல ஒழுக்க சீல உள்ள மனிதர்களாக மாறுவதற்கும் வாய்ப்பாக இருக்கும். எனவே இந்த மதமும் இந்த அரசியலும் ஒவ்வொன்றும் பின்னி பிணைந்ததாக இருப்பதை விடுத்து அது ஒவ்வொன்றும் வேறு வேறாக இருந்தால் நிச்சயமாக சிறப்பானதாக இருக்கும் என்று நிறைய பேர் எண்ணக்கூடும். இதைதான் சொல்வார்கள், ஆன்மீக அரசியல் என்பதாக ஒரு அரசியலை நாங்கள் உட்புகுத்தினால் நிச்சயமாக நல்ல அரசியல்வாதிகளும் சரி நல்ல அரசியலும் ஒவ்வொரு நாட்டிலும் உருவாகும் என்பதாக. எனவே இந்த ஆன்மீக அரசியல் என்றால் என்ன, இல்லைன்றால் மதம் சாராத அரசியல் என்றால் என்ன என்பதாகத்தான் இன்றைய யாவரும் கேளீர் பகுதியில் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இப்பொழுது இணைந்து கொள்வோம் யாவரும் கேளீர் பகுதியினோடு. யாவரும் கேளீர் பகுதியினோடு இப்பொழுது இணைந்திருக்கின்றோம். யாவரும் கேளீர் பகுதியில் இன்றும் ஒரு சிறப்பு அதிதியை அழைத்து வந்திருக்கின்றோம். இன்றைய பகுதியில் அது குறித்தான ஒரு விடயத்தை கலந்துரையாடுவதற்காக குறிப்பாக சொல்வார்கள், இந்த உலகத்தினுடைய மக்கள் தொகை 700 கோடி மக்கள் தொகையாக காணப்படுகின்றார்கள். அதிலே நாங்கள் அவற்றை 100% எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் 98% மத நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்திகம் பேசக்கூடியவர்கள் வெறும் 2% தான் நாஸ்திகம் பேசக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். எனவே 98% மத நம்பிக்கையோடு மதத்தோடு தான் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்கின்றார்கள். ஆயினும் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மதம் பிடித்தாற்போல் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். மதத்தை எங்களுடைய அறவழிக்கும் நல்வழிக்கும் வாழ்க்கை ஒழுக்க சீலங்களுக்கும் நாங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்தினோமானால் நிச்சயமாக அதிலிருந்து நன்மையான விடயங்களை நாங்கள் அடைந்து கொள்ளலாம். ஆனால் மதங்களையே காரணம் காட்டி ஏனைய பல விடயங்களில் நாங்கள் ஈடுபடும் பொழுதோ இல்லைனா அதை குறித்து நாங்கள் பேசும் பொழுதோ பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாகி விடுகின்றன. குறிப்பாக சொல்வார்கள், என்னுடைய மதம் தான் சிறந்தது, அவருடைய மதம் தான் சிறந்தது, அங்கே அப்படி சொல்லப்பட்டுள்ளது, இங்கே இப்படி சொல்லப்பட்டுள்ளது என்று சொல்லி நாங்கள் விமர்சனங்களை முன்வைக்கும் பொழுதுதான் அதன் மதத்தின் மூலமாக அதிகமான பிரச்சனைகள் எழுகின்றன. அதில் சொல்லப்பட்ட விடயங்களை மாத்திரம் நாங்கள் பின்பற்றினாலே போதும் ஒரு சிறந்த மதவாதியாக வாழ்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். எனவே இன்றைய தலைப்பில் நாங்கள் பேச போகிற விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, மதம் சாராத அரசியல், குறிப்பாக ஆன்மீக அரசியல் என்ற ஒரு பதத்தை அடிக்கடி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதாவது குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் கூட அந்த ஆன்மீக அரசியல் அப்படின்ற ஒரு பதத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பதத்திற்கான உண்மையான விளக்கம் என்ன, அர்த்தம் என்ன என்பது கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். எனவே மதம் சாராத ஒரு அரசியலுக்கான ஒரு வித்தாகத்தான் இந்த ஆன்மீக அரசியல் போற்றப்படுகின்றது, பின்பற்றப்படுகின்றது என்று சொல்லி ஒரு சுருக்கமான ஒரு பதிலை சொல்லலாம். ஆனால் அது குறித்தான ஒரு விரிவான பதிலை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இன்றைய சிறப்பு அதிதியை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். எனவே இவரால் யாழ்ப்பாண முன்னாள் தாவரவியல் ஆசிரியரும் அதே போன்று தமிழில் பௌத்த சங்க தலைவருமாக இருக்கக்கூடிய திரு ஏ ரவிக்குமார் எங்களோடு இருந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். மீண்டும் ஒரு தலைவாசல் நிகழ்ச்சியின் ஊடாக வசந்தம் நேர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆரம்பத்திலேயே நான் முகவுரையிலேயே சொன்ன அந்த விஷயத்திலிருந்து முதலாவது கேள்விக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். குறிப்பாக இந்த மதம் சாராத அரசியல் இல்லை என்று சொன்னால் அந்த ஆன்மீக அரசியல் என்றால் என்ன, இதற்கான அர்த்தம் என்னவாக காணப்படுகின்றது? நீங்கள் சொன்னது போல் ஆத்மீகம் நாத்திகம் இது ரெண்டையும் விட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது ஆன்மீகம். இப்போ நாத்திகம் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் மத நிந்தனை செய்பவர்களாக இருக்கிறார். ஆமாம். இப்போ உதாரணமாக ஈவேரா பெரியார் போன்றவர்கள் மத நிந்தனை செய்துதான் அந்த நாத்திகத்தை வளர்த்தார்கள். அது மிக தவறு. ஆத்மீகம் என்று சொல்லும் பொழுது என்னுடைய மதம் தான் பெரியது, என்னுடைய மதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் சரி, மற்ற மதங்கள் எல்லாம் முட்டாள்தனம் என்று சொல்லி அவர்கள் ஒரு விதமான விமர்சனங்களை கொண்டு போகிறார்கள். அதுவும் தவறு. இந்த ஆத்மீகம் நாத்திகம் ரெண்டுக்கும் இல்லாமல் மிக உயர்ந்த நிலை ஆன்மீகம். ஒரு ஆன்மீகவாதிக்கு இனம் இருக்காது, மதத்தை பொருட்படுத்த மாட்டான், மதம் இருக்காது, குலம் சடங்குகள் எல்லாத்தையுமே கடந்த ஒரு இயல்பு தான் ஆன்மீகம். இப்போ நிறைய பேர் அந்த ஆன்மீக நிலை அடைந்திருக்கிறார்கள். அந்த ஆன்மீக நிலை அடைந்தவர்களில் ஆக உயர்ந்த நிலை என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆராய்ந்து பார்த்த அளவுக்கும் புத்தர் ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதி. அவர் ஒரு சமயவாதி அல்ல, ஒரு இனத்துக்கோ மதத்துக்கோ பொதுவானவர் அல்ல.
அவர் எல்லா மக்களுக்கும் பொதுவானவர். உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சிறந்த கருத்துக்களை, மன வளர்ச்சியை, மனத்தை எப்படி ஒருநிலைப்படுத்தி அதன் மூலமாக எப்படி நீங்கள் சாதனைகளாக மாறலாம் என்றதை சொல்லி தந்த ஒரு சிறந்த விஞ்ஞானி. அவர் ஒரு சமூக விஞ்ஞானி, அப்படித்தான் அவரை பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் சுவாமி சிவானந்தர், சுவாமி கிருஷ்ணானந்தர், ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், இப்படி எத்தனையோ ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள். இப்பொழுதும் புதிதாக ஆன்மீகவாதிகள் தோன்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இந்த ஆன்மீகம் என்றது சமூகத்தில் பரவும் போது ஒரு சமூகத்துக்குள்ள இனம், மதம், மொழி, பிரதேசம், இந்த விஷயங்கள் எல்லாமே அடிபட்டு போகும். அப்போ இந்த ஆன்மீகத்தை அடிப்படையாக வச்சு ஒரு அரசியல் அமைப்பு உருவாகமாக இருந்தால், ஒரு நாட்டின் அரசியல் ஆன்மீகத்தை அடிப்படையாக வச்சு உருவாக இருந்தால் அந்த நாடு ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடாக வரும். இதுதான் ஆன்மீக அரசியல். அப்போ ஆன்மீக அரசியல் என்று சொல்லக்குள்ள சமயவாதிகளை அரசியலிருந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கணும், விலக்கி வச்சிருக்கணும். சமயவாதிகள் தங்களோட சமயம்தான் பெருசு என்று சொல்லி அரசியல்களில் ஈடுபடும் போது அவர்களுக்கு பின்னால் சேர்கிற கூட்டம் இன்னொரு கூட்டத்தின் வெறுப்பை சம்பாதிக்குது, இன்னொரு மதத்தின் வெறுப்பை சம்பாதிக்குது. அப்போ வெறுப்பு பகையாக மாறக்குள்ள அந்த நாட்டின் வளர்ச்சி இல்லாமல் போயிடும், தடப்பட்டு போயிடும். அப்போ பூட்டான் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், நான் பூட்டானுக்கு போயிருக்கிறேன், அது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய சந்தர்ப்பம். அப்படி ஒரு அமைதியான ஒரு சகோதரத்துவமான மக்கள் அவர்கள். பேசும்போது பணிவாகத்தான் பேசுவார்கள், அதிர்ந்து பேசிய நான் பார்க்கல. அதுக்கு காரணம் அந்த நாட்டில் 75% பௌத்தர்களாக இருக்கிறார்கள். பௌத்த ஒரு முக்கியமான மதமாக அங்கே இருக்கிறது. ஆனால் அந்த அரசியலமைப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கான்னு சொன்னால், பௌத்தத்தினுடைய தர்ம விழுமியங்களின் அடிப்படையில் தான் பௌத்தம் இங்கே அரச மதமாக இருக்க வேண்டும். பௌத்த மதம் என்றதை கடந்து அந்த பௌத்த தர்மத்தில் போதிக்கப்பட்டிருக்கிற அந்த விழுமியங்களின் அடிப்படையில் சகோதரத்துவம், அன்பு, பாசம், கருணை, பிறரை மதித்தல், இது முக்கியமாக அங்கே முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அப்போ அது ஆன்மீகம் என்றதுக்குள்ளே வருது. அதே நேரம் அரசியலமைப்பில் இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, எந்த ஒரு பூட்டான் பிரஜையும் அடுத்த மதத்தவரை அவமதிக்கிறதோ அல்லது இழிவாக பேசுவதோ இருக்கக்கூடாது. அது தண்டனைக்குரிய குற்றம். அதனால தான் அந்த நாட்டு மக்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார்கள். சிங்கப்பூர் எடுத்தீங்கன்னா ஒரு பல்லின மதம், பல்லின இனம் கொண்ட நாடு. ஆனால் அங்கே யாராவது ஒருவர் மதத்தை முன்னிலைப்படுத்தி தன்னை இனத்தை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்வாராக இருந்தால் அவர் உடனடியாக தண்டிக்கப்படுவார். லீ குவான் சிங்கப்பூரனுடைய 40 வருஷம் சிங்கப்பூரை செதுக்கின சிற்பி தந்தை. 40 வருஷமாக ஆண்ட லீ குவான் முதலாக அரசாட்சிக்கு வந்த உடனே, அதாவது ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் போட்ட முதலாவது சட்டம், மதவாதிகள் அரசியலில் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபடுவதாக இருந்தால் அந்த திறவுக்குரிய உடைகளை கலட்டி விட்டு நீங்கள் அரசியலுக்கு வாருங்கள். அதனால தான் அந்த நாடு ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கு. அப்போ எங்களுக்கு முக்கியமான தேவை அந்த மதம் உயர்ந்தது, இந்த மதம் உயர்ந்தது, இந்த இனம் அந்த இனம் அல்ல. எங்களுக்கு தேவை ஒரு ஆன்மீக அடிப்படையில். ஆன்மீக அடிப்படை என்று சொன்னால் எல்லாத்தையுமே கடந்த ஒரு அடிப்படை. அந்த அடிப்படையில் இந்த இலங்கையை மாற்றணும். அப்படி மாறினால் இலங்கை மாதிரி ஒரு வளமான நாடு உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை. ஏன்னா ஒரு இடத்து கொஞ்சம் மாறினோடனே சூழ்நிலை மாறுது, காலநிலை மாறுது, விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கே ஒன்றாலும் போகக்கூடிய ஒரு விருப்பமான சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இடம்பெயர்ந்து அங்கே இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நாடு உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அப்போ இதை ஒரு ஆன்மீக அரசியல் அடிப்படையில் கொண்டு போகணும் என்றுதான் எங்களுடைய விருப்பம். குறிப்பாக நீங்கள் சொன்ன அந்த உதாரணங்களோடு சேர்த்து இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்கிறதா இருந்தால், நேபாள நாட்டை நாங்கள் எடுத்துக்கோம். பார்த்தீங்களா, அது சில வருடங்களுக்கு முன்பாக அது ஒரு அரசியல் யாப்பிலேயே இது ஒரு இந்து நாடு, இந்து மத நாடு என்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதற்காக பல்வேறு போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் அண்மையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த யாப்பின் பிரகாரம் இது ஒரு மதம் சாராத நாடு என்ற வகையில் பிரகடனம் செய்யப்பட்டது. எனவே அனைத்து மதத்தினருக்கும் அந்த நாடு சொந்தமானது, அனைத்து மதத்தினரும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நாடு தான் நேபாளம் என்பதாக அண்மையில் பிரகடனம் செய்யப்பட்டது. எனவே இதன் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த அரசியலிலே மதம் என்பது இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் மதத்தை கடைபிடிக்கலாம், தன்னுடைய மதத்தினை. ஆனால் அந்த கடைபிடிக்கக்கூடிய அந்த விடயமானது மற்ற மதத்தினருக்கு எந்த விதமான துன்புறுத்தலையும் ஏற்படுத்தக்கூடாது என்பதாகத்தான். எனவே இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஆன்மீகம் என்பது மதத்தை கடந்தது. அதாவது உண்மையாக ஒரு உணர்வு நிலை. அதாவது இறைவனை எங்களுக்குள் உணர்ந்து அதன் மூலமாக நாங்கள் நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வது, இதுதான் ஆன்மீகம் என்பதாக காணப்படுகின்றது. எனவே இந்த ஆன்மீகம் என்பது அரசியலில் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அது நல்லதாக இருக்கும். ஆனால் மதம் இருக்கக்கூடாது என்பது தான் உங்களுடைய கருத்தாக அமைந்திருக்கின்றது. எனவே அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, அந்த ஐயா ஒரு மதம் இல்லாத ஒரு அரசியலை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளுமாக இருந்தால், இல்லை ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியில் இந்த அரசியலில் மதத்தை உட்புகுத்தக்கூடாதுன்னு சொன்னால் எங்கிருந்து அதை ஆரம்பித்தால் சரியானதாக காணப்படும்?
அதுக்கு முதல் ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் திரும்ப சொல்கிறதுல எனக்கு ஒரு நல்ல ஒரு கதை உண்டு. அதாவது ஒரு மதத்தை மக்கள் எப்படி பின்பற்றுகிறார்கள் என்றதுக்கு உதாரணம். ஒரு டாக்டர் இருக்கிறார், அவர்கிட்ட 4 பேஷண்ட்ஸ் போகிறாங்க. அதில் ஒரு பேஷண்ட்ஸுக்கு அந்த டாக்டரை பார்த்துன்னு ஒரு ஆசை வந்துட்டு உடனே அந்த அவர் தார ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கி கொண்டு விட்ட வாரார். அதை கொண்டு சாமி படத்தில் வடிவாக வச்சுட்டு அதை சுற்றி கும்பிட்றார். காலமையும் பின்னரும் ஒரே அந்த டாக்டர் படத்தை கும்பிட்றதான் அவருக்கு வேலை. ஆனால் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை அவர் வாசிக்கவும் இல்லை, அதை சொன்னபடி நடக்கவும் இல்லை. இன்னொரு பேஷண்ட் போகிறார், அவருக்கு அந்த டாக்டரை பார்த்தோன்னு ஒரு இவரை விட சரியான ஆசை வந்துட்டுது. உடனே வந்து நேராக வந்து பக்கத்து வீட்டு கதவை தட்டுறார். உங்களோட டாக்டர்ஸ் எல்லாம் யூஸ்லெஸ், என் டாக்டர் தந்திருக்க ப்ரிஸ்கிரிப்ஷனை பார், இவ்வளோ அழகான கையெழுத்து, இதுதான் பெஸ்ட் என்றார். இப்படி அந்த ஊர் முழுக்க சண்டை போட்டு கொண்டே போகிறார். அவர் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வாசிக்கவே இல்லை. 3வது போகிறார், ஒரு சலிப்புத்தன்மையான மனுஷர். அவர் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வாசி கொண்டு இருக்க என்னத்தை ப்ரிஸ்கிரிப்ஷன் என்னத்தை டாக்டர் அதை தூக்கி போட்டுட்டு வரார். அவரும் அப்படி 4வது போகிறார், அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வாசிக்கிறார். அந்த டேட்டில் சொல்லப்பட்டிருக்காண்டு பார்க்குறார். தார மருந்துகள் எல்லாம் காலாவதியானதா எக்ஸ்பயராண்டு பார்க்குறார். இலங்கையில் அது ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாம் பார்க்குறார், பார்த்து அதை சாப்பிட்றார். இது மாதிரி ஒரு மதத்தில் சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்களுமே எல்லாருக்கும் பொதுவான கருத்துக்களாக தான் இருக்குது. அந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடிய, மனம் சம்பந்தமான நோய்களை தீர்க்கக்கூடிய அறிவுரைகள்லாம் அந்த மதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குரானாக இருந்தாலும் சரி, பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, பைபிளாக இருந்தாலும் சரி, தம்மபதமாக இருந்தாலும் சரி, புத்தருடைய திரிபிடகமாக இருந்தாலும் சரி, எல்லாம் நோய்க்கான மருந்துகள். ஆனால் என்ன செய்கிறோம், அதை நாங்கள் ஒரு பக்கம் வச்சுட்டு சண்டை பிடிச்சோன்னு இருக்கிறோம். எந்த டாக்டர் தான் பெஸ்ட், உண்ட டாக்டர் தான் பெஸ்ட், அல்லது எல்லாத்தையுமே மறந்து சும்மா வரும் சடங்குகள். அந்த சடங்கு தான் ஆத்மீகம், அந்த சடங்கு தான் சமயம். வெறும் சடங்குகளுக்குள்ளாலேயே அந்த டாக்டரை கும்பிட்டு கொண்டே இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் கடந்து தான் அந்த ஆன்மீகம் என்ற நிலைக்கு நாங்கள் வரணும். அப்போ ஆன்மீகம் என்று சொல்லக்குள்ள எல்லா மதங்கள்லையும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தொகுக்கலாம். எல்லா மதங்களையும் நல்ல விஷயங்கள் இருக்குது. குர்ஆன் எடுத்தீங்கன்னு சொன்னால் குர்ஆன்லேயே விஞ்ஞானபூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்குது. சாதாரணமாக யாரோ ஒருத்தர் செய்ததுக்காக இஸ்லாமிய மக்கள் எல்லாரையுமே பயங்கரவாதிகள் என்ற முத்திரை ஒதுக்கி வைக்கிறது ஒரு முட்டாள்தனம். அப்போ இப்படியான முட்டாள்தனங்களை விட்டுட்டு எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடிய அந்த தர்ம சிந்தனைகளை தொகுத்து எடுத்து அப்படியான ஒரு ஆன்மீகவாதியை ஒரு அரசியல்வாதியாக மாற்றினால் இந்த நாடு ஒரு மிகப்பெரிய செழிப்புக்கு வரும். அருமை அருமை அருமை. அடுத்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி நினைக்கிறேன். அதாவது புத்த தம்ம பதம என்ற அந்த வார்த்தை வந்து நிறைய பேருக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தை தான் பௌத்தர்களை பொறுத்தவரையில். ஆனால் ஏனைய மதத்தினருக்கு சற்று ஒரு கேள்விப்படாத ஒரு வார்த்தையாக காணப்படலாம். எனவே அந்த பதத்தை பொறுத்தவரையில் ஒரு அரசியல் என்பது ஒரு சிறந்த ஒரு நிர்வாகி, அரசியல் இல்லைன்னா ஒரு அரசன் எவ்வாறு தன்னுடைய கடமைகளை நாட்டுக்கு ஆற்ற வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றது. எனவே அதை பொறுத்தவரையிலேயே எங்களுடைய நாட்டிலும் சரி ஏனைய நாட்டிலும் இது பின்பற்றப்படுகின்றனவா? ஆமாம், தம்மபதம் என்பது புத்தர் சொன்ன எத்தனையோ போதனைகளில் ஒரு போதனைகளில் தொகுப்பு. இந்த தம்மபதத்தை நாங்கள் ஒரு பௌத்த மதமாக பார்க்குறதால நிறைய பேர் அதை வெறுக்கிறார்கள். அதை நாங்கள் உடைக்கணும் என்று சொன்னதுக்காக நினைச்சுத்தான் இன்றைக்கு அந்த தம்மபதத்தை ஏற்கனவே இருந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை திருத்தி எல்லா தமிழ் முஸ்லீம் பாடசாலைகளுக்கு இதை விநியோகித்து கொண்டு போகிறோம் இலவசமாக. இதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு அங்கே இருக்குது. இஸ்லாமிய மாணவர்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் பயந்தாலும் பிறகு அதன் விருப்பத்தோடு ஏற்று அதை பார்க்குறார்கள். அந்த தம்மபதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது முழுக்க மனம் சார்ந்த விஷயமாக இருக்கும். அங்கே மத மாற்றத்துக்கான எந்த ஒரு சொல்லும் அந்த தம்மபதத்திலே இருக்காது. அதாவது மனம் என்றால் என்ன, அந்த மனசை எப்படி நடுநிலை தன்மைக்கு கொண்டு வரது, அந்த நடுநிலை தன்மைக்கு கொண்டு வரப்பட்ட மனதால் எப்படி நீங்கள் நல்ல விஷயங்களை சாதிக்கலாம், எப்படி நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் இல்லாத நிலையை அடையலாம், இதைத்தான் அந்த தம்மபதம் போதிக்குது. இதில் எங்கே மதம் இருக்குது? மதம் இல்லை. உண்மையிலேயே சொன்ன போனால் புத்தரை சொன்ன மாதிரி அவர் ஒரு சிறந்த மனோதத்துவ சமூக விஞ்ஞானி. சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார், அந்த ஏற்றத்தாழ்வுகளை இல்லாமல் செய்தவர். அந்த அடிப்படையில் இந்த தம்மபதம் வந்து இலங்கை முழுக்க பரப்பப்படணும். இலங்கை முழுக்க மட்டுமில்லை, உலகம் முழுக்கவே இது பரப்படணும். எப்படி திருக்குறள் ஒரு பொது நூலோ, இப்போ திருக்குறள் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் எப்படி பொருள் சேர்க்கிறது, பொருட்பால், எப்படி ஒரு அறத்துடன் கூடின வாழ்க்கையை வாழ்றது, அறத்துப்பால். கண்டிப்பாக காமம் என்றது தேவை, இல்லாட்டி உற்பத்தி இருக்காது. அப்போ அந்த காமம் எப்படி ஒரு முறப்பட்ட காமமாக இருக்கணும். இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து திருக்குறள் இவ்வளோ அழகான நூலாக இருக்குது. அது எப்படி எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த தம்மபதம். அப்போ இந்த தம்மபதம் முதலாக ஜனாதிபதியிடம் கொடுத்து, என்றால் எங்களோட நாட்டினுடைய தலைவர் என்ற முறையில் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தான் இந்த நூலை நாங்கள் விநியோகிக்க ஆரம்பித்திருக்கிறோம். எனவே இது வந்து எங்களுடைய பத்திரிகையிலும் கூட வெளியாக இருக்கின்றது. நீங்கள் ஜனாதிபதிக்கு இந்த தம்ம பதம அந்த
நூலினை கையளிக்கும் இந்த புகைப்படம். எனவே இந்த தம்மபதம வந்து பொதுவாக அனைத்து பாடசாலைகளுக்கும், குறிப்பாக அதாவது எந்த மொழியும் சாராத, எந்த இனமும் சாராது, பொதுவாகவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க திருக்குறளுக்கு ஒப்பாக இந்த நூலை வந்து யாரும் பாவிக்கலாம், பயன்படுத்தலாம். அதேவேளையில் இதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது என்பதாக வந்து. எனவே ஒரு மதம் என்பது உண்மையாகவே மனிதர்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக, சிறந்த ஒழுக்கமான ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் வந்து என்னுடையது மாத்திரம்தான் சிறந்தது, இது மட்டும்தான் சிறந்தது என்ற ஒரு பதம் பாவிக்கப்படும் பொழுதுதான் அங்கே பிரச்சனைகள் எழுகின்றன. எனவே அனைத்து மதத்தினரையும் அவர்களுடைய மதத்தை மாத்திரம் பின்பற்றிக் கொண்டு ஏனைய மக்களையும் கூட மதிக்கக்கூடிய வகையில் ஒரு ஒரு கோட்பாடை உருவாக்கமாக இருந்தால் முதலில் எங்கிருந்து ஆரம்பித்தால் அது சிறப்பான ஒரு எதிர்நிலையை அடையும்? அது மக்களின் மனங்களிலிருந்து தோன்றும். அரசியல்வாதிகளை மாற்றுவோம், அரசியல் கட்சிகள் அந்த நிலைக்கு கொண்டு வரும் என்றால் எங்களால் முடியாது. மக்கள் ஒவ்வொருவரும் இதை சிந்திச்சு, அது நான் இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலை செய்து கொண்டிருக்கிறேன், எப்படி நான் என்னுடைய என்ற அந்த சொல்லி இப்போ புத்தர்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஐ வாண்ட் ஹாப்பி. புத்தர் சிரிச்சு கொண்டு சொன்னார், ஃபர்ஸ்ட் ரிமூவ் தட் ஐ. ஏன்னா அது ஈகோ, அந்த நான்ன்றதை நீக்கு, அகங்காரம். அந்த ஓன்ட்ன்றதை நீக்கு, ஒரு தேடுதல், ஒரு டெசையர். இப்போ என்ன மிஞ்சி இருக்கு? ஹாப்பி. ஐயே நீக்கு, ஓன்டே நீக்கு, ஹாப்பி. அப்போ நான் என்னுடைய நான், இந்த இதுதான் இந்த உலகத்திலேயே இருக்கிற பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ அதை நாங்கள் நீக்கி போட்டு என்னை போல தான் நீயும், உன்னை போல தான் நானும், நாங்கள் எல்லோருமே ஒரு அன்பு, கருணை, ஒரு பாசம், ஒரு சகிப்புத்தன்மைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிற மனிதர்கள். இதை நாங்கள் அடிப்படையாக வச்சுக்கொண்டு ஒருத்தரோடு ஒருத்தர் வாழ தொடங்கிட்டோம் என்று சொன்னால் அரசியல்வாதிகளால் எங்களை அசைக்கவே முடியாது. நாங்கள் மாறிக்க அரசியல்வாதிகள் மாறித்தான் ஆகணும். அப்போ மனங்களில் இருந்து தான் இந்த ஆன்மீகம் புறப்படுத்துகிறவங்க. இதுக்கு இந்த மதத்தலைவர்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்கிறவர்கள் இந்த மதத்தை விட்டுட்டு ஆன்மீகத்தை பரப்புகிற நடவடிக்கைகளை ஈடுபடுவோம். என்னுடைய மத சார்பாக நான் அப்படி போகாமல் ஆன்மீகத்தை மக்கள் மனசில் விதைக்கணும். ஆன்மீகத்தை மக்கள் மனசில் விதைக்கும் போது, மக்களின் மனம் மாறும் போது அரசியல் ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஏன்னா அரசியலை தீர்மானிக்கிறார் மக்கள் சக்தி, நாங்கள் தானே தீர்மானிக்கிறோம். இப்பொழுது வேறு சக்திகள், இப்போ வேறு சக்திகள், இப்போ வேறு அந்நிய நாட்டு சக்திகள் எல்லாம் புகுந்து எல்லாத்தையுமே குழப்படி பண்ணி வச்சிருக்குது. ஆனால் அந்த மக்களோட மனங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஆன்மீகவாதிகள் இங்கே உருவாகுவார்களாக இருந்தால் கண்டிப்பாக அரசியலமைப்பும் மாறும், அரசியலும் மாறும். இப்போ எல்லாருமே வந்து ரஜினிகாந்த் ஒரு நகைப்பு கிடமாக பார்க்குறாரு. ஆனால் அவர் வந்து ஆன்மீக அரசியல் என்று சொன்ன அந்த விஷயத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் பார்க்குறாரு எல்லாமே ஒரு மதத்தை சார்ந்து ஒரு நாத்திகம் பேசி இல்லாட்டி ஆத்திகம் பேசி இல்லாட்டி சடங்கை வச்சு ஏதோ ஒரு குப்பத்தனமான அரசியலாக தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே கடந்து எல்லாரையும் நேசிக்கிற மாதிரி ஏன் ஒரு ஆன்மீக அரசியல் உருவாக்கக்கூடாதுன்னு தான் அவர் நினைச்சிருக்கிறார். ஒருவேளை அதுக்குரிய சந்தர்ப்பம் வரும்போது அவருக்கு வரலாம், அது வேறு விஷயம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அரசியல், அதாவது ஸ்பிரிச்சுவல், ரிச்சுவல், சமயம் என்று சொல்லிக்க ரிச்சுவல், அதாவது வெறும் சடங்குகள், அர்த்தம் புரியாமல் நாங்கள் செய்கிற அந்த டாக்டரை வச்சு கும்பிட்ட மாதிரி, அந்த டாக்டருக்காக சண்டை பிடிச்ச மாதிரி சடங்குகள். ஆன்மீகம் இன்றைக்கு ஸ்பிரிச்சுவல், ஒரு தான் வித்தியாசம், அது எல்லாத்தையுமே கடந்தது. அப்போ திரும்ப நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், சிறந்த ஆன்மீகவாதிகளை உருவாக்கும். அந்த ஆன்மீகவாதிகள் அரசியலுக்குள்ளே வருவாங்க, அல்லது அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளாக மாறணும். என்னை பற்றி ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல. இப்போ நிறைய அரசியல்வாதிகள் இது தேர்தல் காலம் என்னென்னலாம் சொல்லுவார்கள். உரிமை என்றுவார் ஒருவர், வெடிக்கும் என்றுவார் ஒருவர், இன்னொருத்தர் 13 என்றுவார், 13+ என்றுவார், என்னென்னமோ இன்னென்ன இணக்கம் மேல இணக்கம் என்றெல்லாம் மேடையில் பேசுவார்கள். சந்திரபாபு ஒரு பாட்டில் படுத்துன மாதிரி மேடை ஏறி பேசும்போது யானை போல பேசு, கீழே வந்து இறங்கும்போது சொன்னதெல்லாம் போச்சு. அப்போ அப்படியெல்லாம் என்னவெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் யாராவது ஒருத்தர் சமயங்களை அரசியலிருந்து ஒதுக்கி வைத்து இந்த நாட்டை ஆன்மீக அடிப்படையில் நடத்துவேன் என்று சொன்னால் கண்டிப்பாக மக்கள் அவருக்கு ஓட்டு போடணும். ஒரு வேண்டுகோளாவா, ஒரு கட்டளையா? ஒரு வேண்டுகோள் அவர் சொல்லணும், அல்லது ஒரு கட்டளையாக கூட சொல்லலாம். சமயங்களை அரசியலிருந்து ஒதுக்கி ஆன்மீகத்தை இந்த அரசியலுக்குள்ள நான் புகுத்தி, ஆன்மீகத்தை அரசியலுக்குள்ள புகுத்துறேன் என்று சொல்லும் போது எங்கள் இன, மத, மொழி எல்லா வேறுபாடுகளும் அடிபட்டு போகுது. ஆன்மீகத்தை நான் அரசியலுக்குள்ள புகுத்தி இந்த நாட்டை நான் வழிநடத்துவேன், அதுக்கு உங்கள் ஆணையை தாருங்கள் என்று மக்கள்கிட்ட ஒருத்தர் கேட்டால் கண்ணை மூடிக்கொண்டு அவருக்கு ஓட்டு போடலாம். நல்ல ஒரு விஷயத்தை வந்து இறுதியாக பதிவு பண்ணியிருக்கீங்க. எனவே வந்து நல்ல ஒரு சிறந்த அரசியலை மேற்கொள்ளணுமாக இருந்தால்
அரசியல்வாதிகள் எந்த ஒரு மதத்தை பின்பற்றினாலும் பரவாயில்லை, ஆனால் அவர்கள் அரசியலுக்குள் பிரவேசிக்கும் பொழுது ஆன்மீகத்தோடு பிரவேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஏனைய மதத்தினரையும் சரி, ஏனைய இனத்தினரையும் சரி, மற்ற மொழி பேசக்கூடியவர்களையும் புரிந்து கொண்டு ஒரு சிறந்த நடுநிலையான ஒரு ஆட்சியை மேற்கொள்றதுக்கு அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மீகம் உதவி புரியும். ஆனால் மதம் என்ற போர்வையோடு அவர்கள் அரசியலுக்கு போவார்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த மதத்தை மாத்திரம்தான் கட்டுப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். அதன் மூலமாக அதிகமான பிரச்சனைகளுக்கு தான் வித்திடும். எனவே ஒவ்வொரு மனமும், குறிப்பாக ஒவ்வொரு இளைஞருக்கக்கூடிய மனிதனும் சிந்திப்பதன் மூலமாக சிறந்த ஆன்மீகமான அரசியல்வாதிகளை கண்டெடுத்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நாங்கள் ஆட்சியையும் நாட்டை ஒப்படைக்கும் பொழுது நல்ல ஒரு ஆட்சியும் நல்ல ஒரு சுபிட்சமான ஒரு நாடும் வளமான ஒரு சிறந்த அபிவிருத்தி அடைந்த ஒரு நாட்டாக எங்கள் நாட்டை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு எதிர்காலத்தில் கிட்டும். எனவே ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்தித்து எதிர்காலத்தில் செயல்படுவோம் என்பதாகத்தான் ஐயா நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. அந்த வேண்டுகோளையே நாங்களும் இன்றைய நிகழ்ச்சியில் எடுத்துக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சி நாங்கள் முற்றுப்புள்ளிடுகின்றோம். எனவே இன்றைய நிகழ்ச்சிக்காக எங்களோடு இணைந்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை தெரிவித்திருந்தால் யாழ்ப்பாணத்தின் முன்னாள் தாவரவியல் ஆசிரியரும் தமிழில் பௌத்த மத சங்க தலைவருமாக இருக்கக்கூடிய திரு ஏ ரவிக்குமார் எங்களோடு இணைந்து கொண்டார். மிக்க நன்றி ஐயா, உங்களுடைய காத்திரமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.